ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.3ல் 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. என்ற பல்லுறுப்புக்கோவையை x-2ஆல் மீதியின்றி வகுத்தால். மீதியின்றி அப்படின்னா நம்மளோட மீதி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மீதியின்றி அப்படின்னாலே மீதி 0. அப்போ p of x இதுதான் மீதி, இது 0. இப்போ நம்ம கேயின் மதிப்பை காண்க. இந்த கேயோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, தந்திருக்கக்கூடியதை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு p of x is equal to 2x³ மைனஸ் kx² ப்ளஸ் 3x ப்ளஸ் 10. இனி இதை g of x அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். g of x equal to x மைனஸ் 2. முதல் இதுக்கு 0 கண்டுபிடிக்கணும். அப்போ சமத்துக்கு அடுத்து என்னது இருக்குது? x மைனஸ் 2. 0னாலே சமம் போட்டுக்கிட்டு 0 என்க இப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எக்ஸை வச்சுக்கிறேன். -2 அங்கே போச்சுன்னா +2 மாறும். அப்போ எக்ஸோட மதிப்பு +2ன்னு கிடைக்குது. இப்போ இதை p of xல பிரதியிடலாம். சமத்துக்கு அடுத்த உள்ளதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 2, எக்ஸோட மதிப்பு 2, இனி அடுக்கில் 3 இருக்குது. அடுத்து இங்கே மைனஸ் கே அப்படியே எடுத்து எழுதிருங்க. எக்ஸோட மதிப்பு 2, அடுத்து இங்கே ஸ்கொயர் இருக்குது. கூட்டல் 3, எக்ஸோட மதிப்பு 2, அடுத்து கூட்டல் 10. இனி இதை எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? p of xோட மதிப்பு என்ன எழுதியிருக்கோம்? 0ன்னு எழுதியிருக்கோம். மீதி இன்றி அப்படின்னாலே மீதி 0வா இருக்கும். இதை மறக்கக்கூடாது. அப்போ p of xக்கு பதில் 0ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இனி 2 கியூபோட மதிப்பு 8, அடுக்கில் 3னா 2 3 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 4, 2 8. அடுத்த மைனஸ் 2 ஸ்கொயரோட மதிப்பு 4, அடுக்கில் 2, அப்போ 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 பெருக்குனா 4. இனி ரெண்டாவது இந்த கே எடுத்து எழுதிக்கலாம். கூட்டல் இதை பெருக்குங்க. 3 2 6 கூட்டல் 10 இஸ் ஈக்குவல் டு 0. இனி 2 8 பெருக்குனா 16 மைனஸ் 4k கூட்டல் 6 10 கூட்டினா 16. அந்த சைடு 0 இருக்குது. இங்கேயும் 16 இங்கேயும் 16, ரெண்டுமே ப்ளஸ். அப்போ கூட்டிடுங்க. 16 கூட்டினா 32ன்னு கிடைக்கும். மைனஸ் 4k இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கே தானே கண்டுபிடிக்கணும். அப்போ மைனஸ் 4kயை இங்கே வச்சுக்கலாம். அடுத்து ப்ளஸ் 32 சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 32 மாறும். இனி 2 சைட்லேயும் மைனஸ் இருக்குது. அப்போ கேன்சல் ஆகிடும். கே தான் கண்டுபிடிக்கணும். இப்போ கேயை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே 32 இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய 4 பெருக்கல்ல இருக்குது. சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ பைக்கு கீழே இந்த 4 எடுத்து எழுதிருங்க. இப்போ 4 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 4 4, 8 4 32. அப்போ கேயோட மதிப்பு என்ன கிடைக்குது? 8ன்னு கிடைக்குது. கீழே 1னா எழுதிக்காண்டாம். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம்.